ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. டிசம்பர் 11 நாளைக்கு மகாகவி பாரதியாரோட பிறந்தநாளுங்க. நம்ம பாரதியார் இறக்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவரை அவர் வீட்டில் இருந்து ஜதி பல்லாக்கில் தூக்கிட்டு எட்டயபுரம் மகாராஜா அவரை இன்வைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ராஜ மரியாதையோட இன்வைட் பண்ணணும், ஒரு ஊர்வலமாக கொண்டு அப்படின்ற ஆசை மகாகவி பாரதியாருக்கு இருந்திருக்குங்க. அதை 1919 அவர் எட்டயபுரம் மகாராஜாவுக்கு ஒரு லெட்டராக எழுதி அனுப்புகிறாரு. அவர் எழுதின 2 வருஷத்தில் மகாகவி பாரதியார் செத்துட்டாருங்க. அப்புறம் எட்டயபுரம் மகாராஜானால் அவரோட அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் அவரும் இறந்துட்டார். இப்போ அந்த லெட்டர் எழுதி 106 வருஷம் கழித்து நம்ம வானவில் பண்பாட்டு மையம் எட்டயபுரம் மகாராஜா சைத்தன்ய ராஜா அவங்க 2 பேரும் ஆக்ஷன் எடுத்தனால இப்போ 106 வருஷம் கழித்து அவங்க இதை நிறைவேற்றியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மகாகவி பாரதியார் இருக்கார்ல, அவரோட மார்பளவு சிலை செஞ்சு அவர் வீட்டில் இருந்து ஜதிப்பல்லாக்கில் ஒரு ஊர்வலமாக கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி மேலதாளம்லாம் வச்சு ஒயிலாட்டம், கரகாட்டம் இது எல்லாமே வச்சு அவரை ஒரு ராஜ மரியாதையோட கூட்டிகிட்டு இங்கே எட்டயபுரம் மகாராஜாவோட அந்த ஒரு பேலஸில் இறக்கி வைக்கிறப்ப அவருக்கு பொன் பட்டால் ஆனால் அந்த பொன் ஆடை அவருக்கு மேலே போர்த்தி விட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. இது பாரதியோட 144வது பிறந்தநாளில் நடந்திருக்குங்க. இதை செஞ்சதுக்கு நம்மளோட வானவில் பண்பாட்டு மையத்தையும் எட்டயபுரம் மகாராஜாவையும் நம்ம ரொம்பவே பெருமையாக சொல்லாங்க. ஏன்னா 106 வருஷம் கழித்து இவங்க இதை பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான செயல் தாங்க.